இது பாருங்கள், வெட்டிவேர் மாலை. இந்த வெட்டிவேரை பற்றி நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. இது வெட்டிவேருடைய தன்மை என்னென்னா, எந்த இடத்துல அழுக்கு தண்ணி இருக்கோ அந்த இடத்துல இந்த மாலையை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், மாலைன்னு இல்லை, அந்த வெட்டிவேரை போட்டுட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கை என்ன செய்யும், உடனே நீக்கி சுத்தமான தண்ணீர் ஆக்கிரும். அந்த அளவுக்கு இதுக்கு இந்த வெட்டிவேருக்கு ஒரு பவர் உண்டு. பெரும்பாலும் இது வெயில் காலத்தில் குளிர்ச்சிக்காக இந்த வெட்டிவேரை நிறையா இடங்களில் பயன்படுத்துவாங்க. அதே போல் தான் இந்த வெட்டிவேர் நம்ம வீட்டில் இது மாதிரி தெய்வங்களுக்கு மாலையாக போடுறது, நம்ம சிலைகளுக்கு மாலையாக போடுறது, அல்லது வீட்டிலையே இந்த மாலையை தொங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு மன அழுத்தத்தோடு நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வருவோம். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா நம்மளை அறியாமலே ஒரு மன அழுத்தம் வந்துடும். ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வராமல் இந்த வெட்டிவேர் மாலையை நீங்கள் வீட்டில் எங்கே தொங்க போட்டிருந்தாலும் அது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், சௌபாக்கியம், எல்லா விதமான பராக்கிரம சக்திகளும் கொடுக்கக்கூடிய அபூர்வமான இந்த மாலை. இந்த மாலையை நீங்கள் பயன்படுத்தி எல்லா வளமும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.